எல்லாமே நல்லா இருக்கும். You can't teach me? No, tease me wearing sexy outfits like today. எங்கேருந்து பிடிச்சிங்க அவனை? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. You can't teach me? No, tease me wearing sexy outfits like today. எங்கேருந்து பிடிச்சிங்க அவனை? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. Can't help it. I mean, look at her. அவ்வளோதானா? தேஜஸோட ஒரு மூடை பார்த்ததுக்கே மூட் ஆஃப் ஆயிட்டீங்களே. இன்னும் பல மூடு இருக்குது, அதெல்லாம் பார்த்தா எல்லாரும் மூடிக்கிட்டு தான் போகணும். No, tease me wearing sexy outfits like today. எங்கேருந்து பிடிச்சிங்க அவனை? இந்த இழவுக்கு தான் லவ் மேட்ருக்கெலாம் நான் வர்றதே இல்லை. யா படிங்க. Too many sexy thoughts running in my head. லோ சுகர் வேற. ஏய் சுபாஷ் குமார் அவன் எங்கடா போய் எங்கே உட்காந்தா? நேரில், ஃபோனில், லெட்டரில் எல்லாத்துலேயுமே காஜி வரி ஊறி போனவர் பயங்கரமாக எழுதியிருக்காரு. ஆனால் அதை அவங்களால வெளியே படிக்க கூட முடியல. I don't want to say that. டிவியில் வர்றதுக்கு முன்னாடி இவங்களே சென்சார் பண்ணி தான் படித்தாங்க. அதை அங்கே பேசும்போது இன்டென்ஸாக இருக்கும், ஆனால் லெட்டர் படிக்கும்போது நல்லா எமோஷனலாக நல்லா இருந்தது ஃபீலிங்ஸ்னு சொன்னாங்க. இந்த காது கேட்காம லெட்டர் படிப்பாங்கல்ல, அந்த இதில் இவர் காது கேட்காம பேச அதை சிந்து எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக கொடுத்து எல்லாமே நல்லா அம்மாடி திடீர்னு சிந்து செம க்யூட்டாக பண்ணி பயங்கரமாக இருக்குல்ல. ஒரு வழியாக அதுக்கு பதிலாக வைக்க கண்டுபிடிச்ச உடனே ரம்யா கிருஷ்ணனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்ததுன்னா, காலம் போன காலத்தில் ஏன்டா இந்த ஷோக்கெல்லாம் கூப்பிட்டு என்னை இப்படி கஷ்டப்படுத்தி கடுப்பேற்றுறீங்களாடான்னு மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்க. புடிச்ச பொண்ணுகிட்ட அது கிடைக்குதோ இல்லையோ, கிடைக்குதோ இல்லையோ, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு அமுக்கிட்டு போயிடணுங்கிறீங்களா? கிடைக்குதோ இல்லையோ, பட் நம்மளோட எமோஷனை சொல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதையே உன்னால சரியா யூட்டிலைஸ் பண்ண முடியல. இந்த பொண்ணுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா போதும், மற்றவங்களை எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு இவன் இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லி குறை சொல்லிட்டே உட்காந்துருப்பாங்க. அதில் இந்த மோனிஷாவும் பிரியங்காவும் ஒன்று சேர்ந்துட்டா முடிஞ்சு. பக்கத்து வீட்டு பாட்டியும் எதிர் வீட்டு பாட்டியும் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்கும். You know what Tejas is doing? ஆரம்பத்துலேருந்தே தேஜஸ் வந்து இந்த வீணா மேலே தான் கண்ணு வச்சுட்டு இருந்தாரு. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்து எதுவுமே நடக்கல. அதனால இப்போ என்ன உட்காந்து பண்ணுறாருன்னா, நான் தனியா இருக்கும்போது he's talking, okay, he's with that group, no, அப்படியே stare at me. தனியாக இருக்கும்போது நல்லா பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் குரூப்லன்னு போய் உட்காந்துட்டு அப்படியே என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் வேற கொஞ்சம் ஓப்பனாக ஃப்ரீயாக ஓப்பன் டைப்பாக இருக்கீங்க, கண்ணாலே உங்களை கர்ப்பமாக்க ட்ரை பண்ணிருக்கானோ என்னமோ. இருப்பேன் குசும்புக்காரன்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போயிருங்க. தனியா பேசும்போது பேசுற மாதிரி பேச வேண்டியதானே? நீங்கள் தனியாக தினேஷ் கூட தானே பேசிகிட்டு இருக்கீங்க, அவருக்கு பேசுகிறதா வேணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரை பண்ண இந்த வீணாவும் சரி, இப்போ ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்க அந்த நேகாவும் சரி, ரெண்டு பேருமே கொஞ்சம் தாராளமாக ட்ரெஸ் பண்ணுறவங்க. அவங்க ரெண்டு பேரையுமே கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணார். 100% கடைஞ்செடுத்த பியூர் காஜினா அது அவர் தான். He said I'm unfaithful. Unfaithful for what? எனக்கு கிடைக்கலன்னா இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி யூ ஆர் அன்ஃபைத்ஃபுல் அது இதுன்னு சொல்லி திட்டிட்டு போயிருக்காரு. அன்ஃபைத்ஃபுல்னு எதுக்கு சொல்லணும், அது ஃபார் வாட்னு இவங்க கேட்க. ஒருவேளை நீ அவங்ககிட்ட அன்ஃபைத்ஃபுல்னு சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு தினேஷும் அவங்களும். இதெல்லாம் விடுங்க, ரம்யா கிருஷ்ணனோட எக்ஸ்பிரஷன் செம்ம க்யூட்டாக இருந்தது. ரம்யா கிருஷ்ணனா, சிந்துவா, இந்த பொண்ணா, அந்த ஆண்டியா, எதுன்னு கமெண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.